மேடை பேச்சு நிகழ்ச்சியை காணும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மக்கள் கிட்ட இணக்கமாக இருக்கக்கூடிய சினிமா, அரசியல், கலை, இசை போன்ற துறைகள் சார்ந்த பிரபலங்களுடைய மேடை பேச்சுகளை வாரந்தோறும் நம்ம நிகழ்ச்சியில பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் முதலாவதாக நம்ம பார்க்க போறது சேலத்தில் சமீபத்தில் நடைபெற்ற அரசு பொருட்காட்சி விழாவை தொடங்கி வைத்து பேசிய அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உணவு தானிய உற்பத்தியில தமிழகம் தான் முதலிடம் வகிப்பதாக சொல்லியிருக்கார். இதுக்காக அவர் வைக்கக்கூடிய சான்றுகள் என்ன அவரே சொல்றாரு, பார்க்கலாம். அப்படிப்பட்ட வளர்ச்சியை இன்றைக்கு 5 ஆண்டு காலத்திலே இன்றைக்கு விவசாய பெருமை மக்கள் இன்றைக்கு அறிவுபூர்வமான விஞ்ஞானபூர்வமான விவசாய பணி மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு பல்வேறு நடவடிக்கை எடுத்திருக்கிறார். இன்றைக்கு அதனால் வேளாண் உற்பத்தி பெருகி இந்தியாவிலேயே உணவு தானிய உற்பத்தியிலேயே தமிழகம் முதலிடம் பெற்று மத்திய அரசு பரிசை பெற்றிருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு வேளாண் துறை எந்த அளவுக்கு சிறந்திருக்கு என்பதை நாம் பார்க்க வேண்டும். அம்மாவுடைய ஆட்சியை மக்களுக்கு உணவு முக்கியம். உணவு தானிய உற்பத்தியில் முதலிடம் வைக்கின்றது இந்தியாவிலேயே தமிழகம். அந்த சரித்திர சாதனை படைத்தவர் நான் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதே போல இதயம் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியில் காவிரி நீர் பிரச்சனையாலும் சரி, முல்லை பெரியார் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அத்தனை பிரச்சனைகளுக்கும் சட்டப்பூர்வமாக ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுத்து வெற்றி கண்டு இன்றைக்கு தமிழ்நாடு விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் குடியிருக்கும் பாசத்துக்கு தேவையான நீர் ஆதாரத்தை பெற்றுத் தந்த ஒரே முதலமைச்சர் நம் இதயம் புரட்சி தலைவி அம்மா என்று நேரத்தில் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அதனால்தான் 32 ஆண்டு காலமாக தொடர்ந்து எந்த இயக்கமும் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாத நிலையில இதயம் புரட்சி தலைவி அம்மாவும் 2வது முறையாக தொடர்ந்து 32 ஆண்டுக்கு பிறகு ஒரு கட்சி தொடர்ந்து ஆட்சி பிடிக்கிறது சொன்னால் அம்மா செய்த சாதனை. தற்போதைய பொதுப்பணித்துறை அமைச்சரான எடப்பாடி பழனிசாமி பேசியதை பார்த்தோம். இவரை பத்தி முன்னாள் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த ஒருத்தர் என்னென்ன பேசியிருக்காரு அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். ரூபாயை ஒதுக்கி பாராட்டுக்கு காவிரி தண்ணீரை கொண்டு வந்து வேலூர் மாவட்டத்துக்கு வழங்குகள் என்று டெண்டர் விட்டு போய்விட்டோம். ஆட்சி முடிந்தது. 5 ஆண்டு காலத்தில் இந்த ஆட்சி திரும்பி பார்க்கவில்லை. ஒரு நாள் நம்முடைய தளபதி அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு தவறிட்டாங்க. அவர் தலைமை தாங்குகிறார் என்று சொன்னவுடன் எப்படித்தான் காவிரி தண்ணி ஓடி வந்ததோ எங்களுக்கே தெரியாது. எங்கள் வீடுகளில் தண்ணி வந்தது. அந்த பயம் இருக்கட்டும், ஆட்சி அந்த பயம் இருக்கட்டும். அதே போல்தான் எங்கள் காவேரி பிரச்சனையை ஆர்ப்பாட்டத்தின் மூலம் தீர்த்து வைத்த நம்முடைய தளபதி அவர்கள் இன்றைக்கு இந்த பாலாற்றிலே அணைகட்டுகள் பிரச்சனையை தீர்ப்பதற்காக வந்திருக்கிறார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த முயற்சி பாலாற்றில் தண்ணீர் சரளமாக வருவதற்கு எல்லா முயற்சிகளையும் தளபதி அவர்கள் எடுத்துக் கொள்வார். இந்த ஆட்சி கூட பாருங்கள், அணை கட்டுகிறார்கள் என்று 6 மாசமா சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த ஆட்சிக்கு அதை பற்றி ஒரு அறிக்கை விடவில்லை. ஒரு பொதுப்பணித்துறை அமைச்சர் போய் பார்க்கவில்லை. ஜெயலலிதா அவர்களுக்கு இதை பற்றி கவலை இல்லை. ஆனால் தளபதி அவர்கள் இப்படிப்பட்ட மாவட்ட கழக செயலாளர்களோடு ஒரு பெரிய சைனியத்தை கூட்டி ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறார் என்று சொன்னவுடன் வேகமாக நேற்றைக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஓடி ஒரு வழக்கை தொடுத்திருக்கிறார். சபாஷ், எங்கள் தளபதி இடத்திலே இவ்வளவு பயம் இருப்பதை வேலூரிலே காவேரி தண்ணிக்கு ஆர்ப்பாட்டம் என்றால் எங்கள் வீட்டு புழக்கடையிலே தண்ணீர் கொட்டிட்டு இதற்கு அணை கட்டுகிறார்கள் என்பதற்கு ஆர்ப்பாட்டத்திற்கு தளபதி வருகிறார் என்றால் டெல்லிக்கு ஓடுகிறார்கள் சுப்ரீம் கோர்ட்டு. நான் கேட்கிறேன்,
3 மாதத்துக்கு முன்னால் உங்களுக்கு இந்த உணர்வு இருந்ததா? யாராவது போய் பார்த்தீர்களா? ஆக இந்த ஆட்சியை விரல் நுனியில் வைத்து ஆட்டிக் கொண்டிருக்கிறவர் நம்முடைய தளபதி அவர்கள் தான் என்பதை நீங்கள் உணர்வுகள். இன்றைக்கு தளபதி அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வராவிட்டால் சத்தியமாக சொல்லுகிறேன், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக மாட்டார். சுப்ரீம் கோர்ட்டு போவதாலேயே பிரச்சனை தீர்ந்து விடார். 1972 கலைஞர் காவேரிக்காக சுப்ரீம் கோர்ட்டு போனார். 50 வருடங்கள் கழித்துதான் நடுவர் மன்றம் வந்தது. ஆகவே ஆட்சியில் இருக்கிறவர்கள் நாங்கள் என்ன செய்வது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோம், வழக்கு இருக்கிறது என்று சொல்லி தப்பித்துக் கொள்வதற்காக. இதே கலைஞராக இருந்தால் என்ன செய்வார்கள்? இந்த நேரம் 5 முறை பிடபிள்யூடி மினிஸ்டரை அனுப்பி சந்திரபாபு நாயுடு பார்த்து, இது எங்களுடைய வாழ்வு பிரச்சனை, குப்பத்தில் தானே நீங்கள் நிற்கிறீர்கள், எங்கள் ஆட்கள் எல்லாம் உங்களுக்கு தானே ஓட்டு கொடுக்கிறார், ஏராளமான தமிழர் அங்கே இருக்கிறார், எங்களுக்கு எவ்வளவு நன்மைகள், நீங்கள் நல்ல மனுஷன், என்.டி. ராமராவ் சொல்லிவிட்டு போனார், நீங்கள் தானே எங்களுக்கு திசா தண்ணீரை கொடுத்தீர்கள், யாரோ தெரியாமல் உங்களுக்கு இப்படி கட்டி இருக்கிறார், கொஞ்சம் இடிக்க சொல்லுங்கள் என்று சொல்லி இருந்தால் இந்த நேரம் சந்திரபாபு நாயுடு செய்திருப்பார். ஆனால் சொல்லுகிறவர் கலைஞர், போகிறவர் பிடபிள்யூடி மினிஸ்டர். ஆனால் இதுகளுக்கு சந்திரபாபு நாயுடு தெரியாது. அந்த கோஷம் அம்மாவுக்கு சந்திரபாபு நாயுடு விட பெரிய கிதாப்பு வந்திருக்கு. சரி, பிடபிள்யூடி மினிஸ்டர் அனுப்பலான்னு வச்சுருக்காரு. ஹைதராபாத் ஏரோட்ராம்ல ஒரு நாள் இருப்பான், வெளியே வர முடியாது. அப்படிப்பட்ட பிடபிள்யூடி மினிஸ்டர். ஆகையினால் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் இன்னும் கொஞ்சம் டம் கட்டி, இன்னும் கொஞ்சம் மூச்சு முடிச்சு ஒரு அடி அடிச்சிருந்தீங்கன்னா, ஒரு 15-20 எம்எல்ஏக்கள் வந்திருந்தால் இந்த நேரம் அந்த கட்டப்பட்ட அணை தூள் தூளாகிறது. என்ன செய்வது? ஆகவே ஆனாலும் நீங்கள் அதிலே கொஞ்சம் சொலை போனாலும், ஆனால் தமிழக மக்களை திராவிட முன்னேற்ற கழகம் விட்டு விடாது, விவசாயிகளை புறக்கணித்து விடாது. இந்த மாவட்டத்தினுடைய வாழ்வாதாரம், திருவண்ணாமலையினுடைய வாழ்வாதாரம், காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய வாழ்வாதாரம் எங்களுக்கு இந்த பாலாறு தான். எனவே இந்த பாலாற்று பிரச்சனையை இன்னைக்கு ஏதோ ஒரு நாள் கூடினோம், ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் என்று அல்ல, சட்டமன்றத்திலும் எங்கள் குரல் ஒலிக்கும். ஆனால் எனக்கு திடமான நம்பிக்கை உண்டு, எங்கள் தளபதி காலத்தில் தான் பாராட்டு மீண்டும் பிரச்சனைக்கு எங்களுக்கு வாழ்வு ஒரு நம்புகிறேன். திமுகவுக்கும் காங்கிரஸுக்குமான கூட்டணி இப்போ எந்த ஒரு லெவலில் இருக்குது? முக்கியமாக இந்த 2 கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது எந்த ஒரு கட்டத்தில் இருக்குது அப்படிங்கக்கூடிய கேள்விகள் நம்ம எல்லோருக்கும் இருக்கிறதா. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லும் விதமாக காங்கிரஸுடைய முக்கிய தலைவர்களை ஒருத்தரான கார்த்திக் சிதம்பரத்துடைய பேச்சு அமைந்தது. அந்த மேடை பேச்சு தற்போது உங்கள் பார்வைக்கு. நம்மளை ஒரு இன்சல்ட் பண்றதே வேலையா போச்சு. என்னமோ இவங்களுக்கு சீட்டு கொடுத்ததுனால தான் அவங்க கூட்டணி தோத்து போச்சு. நம்ம இல்லாட்டி இன்னும் பண்ணுவேன். யதார்த்த உண்மை என்ன? இன்னும் ஒரு கட்சியை கூட்டணியில சேர்த்து இருந்தா கூட்டணி ஜெயிச்சிருக்கவே தவிர நம்மளை கழட்டி இருந்தா கூட்டணி ஜெயிச்சிருக்கின்றது யாரும் ஏத்துக்க முடியும். ஆனா அவருடைய மனநிலை இப்ப எப்படி இருக்குன்னா, அது வேற விஷயம். கூட்டணியில சேராதனால எங்க போய் சேர்ந்தாலும் எல்லாருக்கும் தெரியும். அதை விட்டுருங்க, அது தனியா பேசினாங்க. இந்த வருகின்ற உள்ளாட்சி தேர்தல் நம்மளோட கூட்டணி வைப்பார்களா எனக்கு உறுதியாக சொல்ல தெரியாது. அவர்கள் வைக்கிற அதிகாரப்பூர்வமாக வைக்கிறார்களோ இல்லையோ, ஆனா நம்மளை பொறுத்தவரை நமது மாவட்டத்தில், நமது பாராளுமன்றத்தில் நமக்கு ஒரு இணக்கமான உறவு இருக்கிறது. கடந்த முறை நடந்த உள்ளாட்சி தேர்தல் அந்த உறவு மூலமாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அதை பண்ணலாம்னு முழுமையா நம்புறேன். அதனால உள்ளாட்சி தேர்தலிலே போட்டியிட வேண்டும் என்று விரும்புபவர்கள் இப்பொழுதே வேலையை ஆரம்பிக்கும். அக்டோபர் மாதம் தேர்தல் வருகிறது. அக்டோபர் என்பது இன்னும் 2 மாசம் தான்.
உள்ளாட்சி தேர்தலில் தெளிவா தெரிஞ்சுங்க, காங்கிரஸ் கட்சியோட வேட்பாளர்ன்ற ஒரே கேதால போய் நீங்க நின்னீங்கன்னா நீங்க ஜெயிக்க முடியாது. உங்களுக்கு உள்ளூர்ல செல்வாக்கு இருக்கணும், உங்களுக்கு சமுதாய செல்வாக்கு, தனிநபர் செல்வாக்கு இருந்தால் தான் மூலம். அதற்கு எல்லாத்துக்கும் மேலாக வெளிப்படையா சொல்றேன், பச்சையாக சொல்கிறேன், கேவலமான வார்த்தை தான் நான் சொல்கிறேன், துட்டு பணம் மணி சம்திங் இருக்கும், அது இல்லாம ஒன்றும் நடக்கும்.